குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். டெக்கான் கிரானிக்கல் பேப்பர் பைக்குள்ள இருக்கு. அந்த பேப்பருக்கு உள்ள பார்த்தா ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் பையில 2 மனிதனோட கைகள் மடக்கி உள்ள வச்சு சுத்தப்பட்டிருக்கு. கிருஷ்ணபுரம் லாஸ்ட்ல இதே மாதிரி ஒரு பை இருக்கு. அந்த பையில பார்த்தா தலை கிடைக்கல. காவல்துறைக்கு பிரஷர் ஜாஸ்தியாகி என்ன பண்றாங்க, 10 தனிப்படைகள், அதுல 3 கிலோ டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில கொண்டு கொடுத்துட்டாரு. மீதி 2 கிலோ 150 கிராம் உள்ள நகையை கிட்டத்தட்ட ஒரு 100 செயின். அந்த செயினை எடுத்துட்டு போய் டெலிவரி போனவர் வரல. இவர் 15 நிமிஷம் பேசினார்ல, 9 கால். இந்த 9 காலம் இவர் எந்த இடத்துல இருந்து பேசினாரு அப்படின்னு பார்த்தா 2 டவர்ல போகுது. அது எப்படி சார்? அதுதான் பேசிட்டு இருக்கையில திடீர்னு அப்படின்னு சத்தம் கேட்டது, போனு கட் ஆயிடுச்சு. இந்த அம்மாவோட கால் டீடைல்ஸ் எடுக்கிறாங்க. புளியந்தோப்பு சேர்ந்த ஒரு ரவுடி, அவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கான்டாக்ட் இருக்கு. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து அவன் கால்லாம் உடைஞ்சு போச்சு. இவரெல்லாம் விட்டாங்கன்னா இவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு எல்லாரும் அப்படி எடுத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு ஏன் வந்த? அப்பதான் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு போலீஸ்னா எதுக்கு உலகத்திலே சிறந்த போலீஸ்ல 2வது போலீஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா இதுதான் காரணம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம கடந்த தீபாவளி அப்போ ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். நீங்கள் அந்த நாவரசு கொலை பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க. அது ஏகோபித்த வரவேற்பு பெற்றுச்சு. அதை ஒட்டியே இப்போவும் பேசலாம்னு நினச்சோம், பல்வேறு காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரிங்கிறது இது வரைக்கும் வெளிவராத ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்குது. அது கேட்குறப்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த கதை வாசகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது கதை இல்லை, உண்மை சம்பவம். அது உண்மை சம்பவம் தான். அது ஒரு கொடூரமான சம்பவம். 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பெரியமேடு காவல் நிலைய சரகத்தில் உள்ள சட்டண்ண நாயக்க தெரு, அதாவது நடராஜ தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. இப்போ அந்த தேட்டரில், அந்த தேட்டருக்கு பக்கத்தில் இருக்க தெரு வந்து சட்டண்ண நாயக்க தெரு. அந்த தெரு முனையில் ஒரு பை, கட்டப்பைனா தெரியுதா, கைப்பிடி வந்து கட்ட மாதிரி இருக்கும், துணியில் தைச்சிருப்பாங்க. துணி இல்லைன்னா அந்த சாக்கு, அது மாதிரி மெட்டீரியலில் அது மாதிரி ஒரு பை கிடக்குது. அப்படி வந்து பப்ளிக் பார்க்குறாங்க. பார்த்தாச்சுன்னா அந்த பைக்கு உள்ள டெக்கான் கிரானிக்கல் பேப்பர், அந்த காலத்தில் வந்து அந்த டெக்கான் கிரானிக்கல் பேப்பருங்கிறது வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3 மொழியிலையும் வந்தது. அந்த பேப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ₹1 தான் ஒரு பேப்பர். அந்த நியூஸ் பேப்பரோட விலை ₹1 தான். அதனால் அது பெரிய லெவலில் அது சர்க்குலேட் ஆச்சு. அப்போது அந்த பேப்பர் அந்த பைக்குள்ளே இருக்குது. அந்த பேப்பருக்கு உள்ளே பார்த்தா ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் பையில் 2 மனிதனோட கைகள், வெட்டப்பட்ட கைகள் மடக்கி உள்ளே வச்சு சுத்தப்பட்டிருக்கு. அதை கட்டி அதுக்கு மேலே பேப்பரை வச்சு, அதாவது அந்த பைக்குள்ளே வச்சு மேலேருந்து பார்த்தா பேப்பர் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது. இதை அதுக்கு பப்ளிக் பார்த்துட்டு 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி இருக்குது. உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இந்த மாதிரி 2 மனித கைகள், வெட்டப்பட்ட கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் C2 யானகவனி காவல் நிலைய லிமிட்டில் NSC பவுஸ் ரோடு கிருஷ்ணகிராமணி தெரு ஜங்ஷனில் வந்து இதே மாதிரி இன்னொரு கட்டப்பை அங்கே இருக்கிறதாகவும் போலீஸ் தகவல் கிடைக்குது. 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ரோட்டோரமாகவே போட்டு போய்ட்றாங்களா? ஆமாம். அதுலேயும் பார்த்தாச்சுன்னா இந்த டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகை இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்தாச்சுன்னா பிளாஸ்டிக் கவரில் ஒரு மனிதனோட முண்டம்னு சொல்லுவாங்க, அதாவது கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள பகுதி, அதை மட்டும் சுற்றி அந்த பிளாஸ்டிக் பையில் வச்சு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு அந்த பையை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதே கிருஷ்ணப்ப கிராமணி தெரு NSC பவுஸ் ரோடு ஜங்ஷனில் இது முண்டம் இருந்தது. அந்த கிருஷ்ணப்ப கிராமணி தெரு லாஸ்ட்டில் தமிழ்நாடு ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அது பக்கத்தில் இதே மாதிரி ஒரு பை இருக்குது. அந்த பையில் பார்த்தா ஒரு மனிதனோட 2 கால்கள், இடுப்பிலிருந்து முழுமையாக வெட்டப்பட்ட கால்கள் மடக்கி வைக்கப்பட்டு இதே மாதிரி பிளாஸ்டிக் பையில் போட்டு டெக்கான் கிரானிக்கல் பேப்பர் இருக்குது. இந்த 3 அது இது 2மே, இந்த 2 சம்பவம் கடைசியாக சொன்ன 2மே வந்து யானகவனி C2 யானகவனி காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது. உடனே அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சுந்தரம் அவங்க வந்து
பணியில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணுறாரு. இதுக்கு இடையில் இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு உள்ளது தான் அப்படிங்கிறது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்து அந்த பெரியமேடில் இருக்கக்கூடிய அந்த கேஸை இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து 2 பகுதி கிடைக்குது. ஒன்று முண்டம் கிடைக்குது, கால்களும் கிடைக்குது. அப்புறம் அந்த மனுஷன் இறந்து போன மனிதன் காலில் இருக்கு இல்லையா, போட்டிருக்க பேண்ட்டு பாக்கெட்டில் வந்து அவரோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது. அந்த டிரைவிங் லைசன்ஸை பார்த்தாச்சுன்னா அதோட அட்ரஸ் தெரியுது. அட்ரஸ் எங்கன்னா கொடுங்குயூர் முத்தமிழ் நகர் அட்ரஸ் போட்டிருக்கு. அவர் பேர் சுரேஷ்குமார், வயசு 35. உடனே அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அவரோட மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஆமாம் என்னோட கணவர் தான் அவர், நேற்று வேலைக்கு போனார். அவர் வந்து கேரளா அதில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில், ஜுவல்லரி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, திருச்சூரில் இருக்குது. அவங்க வந்து நகை அங்கேருந்து செஞ்சு இங்கே அனுப்புவாங்க. சுனில்ங்கிறவர் தான் அதுக்கு ஓனர். அவரோட பேரில் தான் இந்த கம்பெனியே இருக்குது. அவங்க வந்து என்ன பொருள் இங்கே கேட்குறாங்களோ மார்க்கெட்டில் அதை வந்து செஞ்சு அங்கேருந்து ஆள் மூலமாக அனுப்புவார். இல்லை லீகலி கோல்டு வந்து அவங்க லீகலாக வாங்கி இந்த நகைகளை செய்கிறதுக்கு அங்கே பட்டறை வச்சு ஃபேக்ட்ரி வச்சு செஞ்சு அங்கேருந்து ஆட்கள் மூலமாக இங்கே கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ செயின் ஒரு 100 செயின் வேணும், 100 வளையல் வேணும் அப்படின்னு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இங்கே அவங்களோட ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அதில் 4 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து டெலிவரி பாய்ஸ் மாதிரி அங்கேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன வேணுங்கிறத இவங்க முதலே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு 100 செயின் வேணும், இத்தனை கிலோவில், இது மாதிரி இவ்வளோ வெயிட்டில் வேணும், இது மாதிரி இவ்வளோ வெயிட்டில் இத்தனை இது வேணும்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி அங்கேருந்து வரும். வந்ததை இந்த 4 பேரும் இவங்களுக்குள்ளே பிரித்து யார்கிட்ட ஆர்டர் எடுத்தாங்களோ, பெரிய பெரிய நகை கடைகள் இருக்குல்ல, டி நகரில், என்எஸ்சி பஸ் ரோடில், அவங்ககிட்ட போய் இவங்க ஆர்டர் எடுப்பாங்க என்ன வேணும்னு. அந்த ஆர்டர் பேரில் தான் இவங்க அங்கே சொல்லுவாங்க. அவங்க செஞ்சு கொடுத்த பிறகு இங்கே எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. 1 or 2 days கழிச்சு தான் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, தரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு பணத்தை கொடுப்பாங்க. இவங்க அந்த பணத்தை வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஆள் அடுத்த டெலிவரியில் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இது ப்ரொசீஜர். அந்த இடத்துல 4 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் செல்வகுமார். இவர் ஒரு ஹீரோ கொண்ட பைக் வச்சுருக்காரு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் இன்றைக்கி வேலைக்கு போனார், திருப்பி வரல, சாயந்தரத்துக்கு மேலே ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் அவரு கூட வேலை செய்கிறவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா இது மாதிரி டெலிவரிக்கு போயிருக்காரு. அன்றைக்கி வந்து இவர் 5 கிலோ கோல்டு வந்து நகையை டெலிவரி கொடுக்கணும், அவர் வாங்கியிருக்காரு, எடுத்திருக்காரு. அதில் 3 கிலோ டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் கொண்டு கொடுத்துட்டார், டெலிவரி ஆயிடுச்சு. மீதி 2 கிலோ 150 கிராம் உள்ள நகையை எல்லாமே செயின்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 செயின். அந்த செயினை எடுத்துகிட்டு போய் டெலிவரி போனவர் வரலை அப்படின்னு நாங்களும் கான்டாக்ட் பண்ணோம், தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தேடுறாங்க, வேறு சொந்தக்காரங்க வீடு, தெரிஞ்சவங்க வீட்டிலாம் தேடுறாங்க, கிடைக்கல. காலையில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காவல்துறையே போய் சொல்கிறாங்க. அந்த அம்மாவை கூட்டு வந்து காட்டுறாங்க. அவர் தான் போட்டிருக்க பேண்ட்டு அந்த இதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தலை கிடைக்கல, கைகள் கிடச்சிருக்கு, முண்டம் கிடச்சிருக்கு, கால் கிடச்சிருக்கு, சட்டை, பேண்ட்டு, ஐடி கார்டு, இதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ் தேடி பார்க்குறாங்க. அவங்க எந்த இதில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த இதுக்கு போகிறாங்க. போய் அங்கே கூட வேலை செய்கிறவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விவரம்னு. அப்புறம் அவரோட பைக் எங்கே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. பைக் பார்த்தா அவர் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி மெயின் ரோட்லேயே ஒரு இடத்துல ஓரமாக நிற்கிது. அதையும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சப்பறம் அங்கே ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேரளாவிலேருந்து அவரை வரவழைக்கிறாங்க. வரவழைச்சி அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்க. அப்போ அவரும் சொல்கிறார், 2 கிலோ 150 கிராம் செயின் வந்து அவருக்கு அனுப்பிச்சோம். மொத்தம் அனுப்பிச்சதில் அது மிஸ்ஸிங்கு, இவரும் மிஸ்ஸிங்கு. இப்போ முதல்ல வந்து கொலை வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து இந்த முண்டம் கிடச்சதெல்லாம் கிடச்சி இல்லையா. அப்போது ஓனர் வந்து இது மாதிரி நகைகள் போச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுக்குறாரு. அப்போது வந்து இது மர்டர் ஃபார் கெயின், ஆதாயத்திற்கான கொலை அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷனாக மாற்றுறாங்க. இதுக்கிடையில் முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அதில் வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலை கிடைக்கல. ஆனால் டாக்டர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வெட்டப்பட்டிருக்கு, கைகள் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்களும் இடுப்புலேருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு கூர்மையான ஆயுதங்களால். அது எதாவது கூட ஒரு வாள், கத்தி, அருவா, அந்த மாதிரி ஆயுதங்களால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது கலைஞர் சிஎம் 2006 to 2011 இந்த காலகட்டம், 2009 இது நடக்கு 6வது மாதம். அப்போ சட்டசபையில் எதிர்கட்சிகள் இதை கேள்வி கேட்குறாங்க. இதை மாதிரி தமிழ்நாட்டோட தலைநகரில்
சென்னையில் சென்னை 1 என்று சொல்லக்கூடிய, அதாவது பின்கோடு 1 முக்கியமான இடம், கோல்டு பஜார் அப்படிம்பாங்க. அதாவது கோடிக்கணக்கான பணத்துக்கு அங்கே வந்து வியாபாரம் நடக்கும். புது நகைகள் வாங்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்கும் என்எஸ்சி பஸ் ரோடில். இந்த என்எஸ்சி பஸ் ரோடுங்கிறது யானக்கோனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, வால்டாக்ஸ் ரோடு, அங்கே ஆரம்பித்து பாரிஸ் கார்னர் இருக்க அங்கே போய் முடியும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அதில் பூக்கடை காவல் நிலையத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த நகை கடைகள் வரிசையாக இருக்கும். புது நகை கடைகள் வேறு, பழைய நகைகளை வாங்கி விற்கக்கூடிய கடைகள் வேறு. இது போக நகைகளை எடை போடுறதுக்குன்னு சில கடைகள், அந்த நகைகளை தரம் பார்க்கறது, இப்போ அது மாதிரி மிஷின்லாம் வந்துருச்சு. அந்த நகையை வந்து எத்தனை கேரட்டு அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த மிஷினில் போட்டாங்கன்னா அந்த மிஷினே கொஞ்ச நேரத்தில் அது சொல்லிடும், இது வந்து 18 கேரட்டு, இது வந்து 20 கேரட்டு, 22 கேரட்னு சொல்லிடும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க. இது போக நகையை, அதாவது தங்க வாங்கி உருக்கக்கூடிய இடங்கள், நகை செய்யக்கூடிய பட்டறைகள், இது மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் பணம் புறங்கும். அப்படியாப்பட்ட இடத்துல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி சட்டசபையில் கிளப்புறாங்க. கிளப்பின உடனே காவல்துறைக்கு ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாகுது. ப்ரெஷர் ஜாஸ்தியாகி என்ன பண்ணுறாங்க, 10 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. 10 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. அமைச்சு அந்த படைகள் வந்து ஒவ்வொருத்தரும் தேடுறாங்க. இப்போது இவங்களுக்கு எந்த குழுவும் இது வரைக்கும் கிடைக்கல. என்ன பண்ணுறாங்க முதல்ல அப்படின்னா, இறந்து போனவரோட செல்ஃபோன், அதோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. கால் டீட்டெயில்ஸ் எடுத்ததில் அன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் அவர் காணாமல் போனார் இல்லையா, அந்த நேரத்தில் கடைசியாக உள்ள கால் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அன்னைக்கு 7ஆம் தேதி 7/6, அதாவது இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகுது 8/6/2009, 7/6/2009 அன்னைக்கு சாயந்தரம் 6-9 மணியோட அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி கடைசியில் உள்ள கால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு 9 பேர்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள 9 பேர்கிட்ட பேசியிருக்காரு. எங்கேருந்து பேசியிருக்கார் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ 2 இடம் காட்டுது. அதாவது இந்த டவர், அதாவது ஏர்டெல் இருக்கு இல்லையா, ஏர்டெல் ஃபோன் அவர் வச்சுருக்குது. அந்த ஏர்டெல் டவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. 7 மில்ஸில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, சவுகார்பேட்டையில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அப்புறம் கோல்டு பஜார்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கு எந்த டவர் கனெக்டடோ அந்த டவர் வழியாக தான் அந்த கால் போகும். இவர் 15 நிமிஷம் பேசினார்ல, 9 கால். இந்த 9 காலம் இவர் எந்த இடத்துலேருந்து பேசினார் அப்படின்னு பார்த்தா 2 டவரில் போகுது. அது எப்படி சார் அது? அதுதான், அதாவது இப்போ வந்து ஒரு டவரில் கிட்டத்தட்ட 20,000-30,000 கால்ஸ் வந்து அட் டைத்தில் போகலாம், லட்சக்கணக்கில் கூட போகலாம். அந்த அளவுக்கு இப்போ ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அப்போது அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போது ஒரு டவரில் 10,000 கால் தான் போக முடியும் ஒரு டயத்தில் அப்படின்னு வைங்க. அந்த 10,001வது கால் போச்சுன்னா, ஒருத்தர் அங்கேருந்து ட்ரை பண்ணுறாரு இல்லை உள்ளே வருதுன்னா, அப்போ என்ன வரும்னா, ஆல் லைன்ஸ் ஆர் பிஸி அப்படின்னு ஒரு அதுலேருந்து ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். அப்போ நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி அது ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் அந்த கால் போகும். சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இதுக்கு நியரஸ்ட் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரில் அந்த சமயத்தில் 10,000 கால் போகல, காலியாக இருக்குது அப்படின்னா இந்த கால் அப்படியே டைவர்ட் ஆகிடும். ஆனால் அந்த கால் வந்து பேசுனது ஒரு இடம் தான், ஆனால் அது போக வேண்டியதும் ஒரு இடம் தான், ஒரு டவர் வழியாக தான் போகணும். அது ஃபில்லாக இருந்ததுன்னா அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டவருக்கு போயும் போகலாம். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில். அப்போ வந்து எந்த இடத்துல இருந்து பேசுனாங்கன்னு பார்த்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது அந்த நான் சொல்கிற காலகட்டத்தில். அப்போ வந்து இவங்க விசாரித்து போய் கேட்குறாங்க, எந்த இடத்துல இது நடந்தது. ஒரே ஆள் ஒரே நம்பர்லேருந்து பேசுகிறாரு. 15 நிமிஷத்துக்குள்ளே அவர் வந்து 9 கால் வருது. இதில் ஒவ்வொரு காலும் மாறி மாறி வருது. இப்போ ஒரு முதல்ல 5 கால் ஒரு பக்கம் போய் இன்னொரு 5 காலுக்கு போனால் பரவாயில்ல, ஒரு கால் இங்கே போகிறது, ஒரு கால் அங்கே போகுது, ஒரு கால் இங்கே போகுது, ஒரு கால் இங்கே போகுது. அப்போ இதை போய் அவங்க விசாரிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு டெக்னிக்கலாக எதுவுமே கிடையாது. அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபிசிக்கலாக போய் இதை வெரிஃபை பண்ணுங்கள். சாத்தியமே இல்லையா சார் அது? எத்தனை, அதாவது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய்
உங்களுக்குள்ள ஒவ்வொரு கால்லேருந்து ஒருத்தரை கூப்பிடுங்க, அதை வந்து சிடிஆரில் பாருங்கள், கால் டீட்டெயில்ஸை பாருங்கள், அது எந்த டவரில் போகுது, அப்படி மாறி மாறி கூப்பிட்டே வரையில் நீங்கள் சொல்லக்கூடிய 2 டவருக்கு எந்த இடத்துல போதோ அந்த இடத்த பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, க்ரௌன் தியேட்டர் அந்த எண்டில் இருக்குது, சகோர்பேட்டையில் மின்ட்டில் இருக்குது, அங்கே இருந்து கூப்பிட்றாங்க. அவர் இதில் வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி பாண்டியன், அவர் இன்ஸ்பெக்டர் ஆகி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு கீழே சுதாகர்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ரவீந்திரன் இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள், இது ஒரு டீம். இந்த டீம் தான் இதுக்காக வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி போய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள. அப்போ முதல்ல அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அந்த சீனியர் கால் டீட்டெயில்ஸை பார்க்கல இது இந்த லொக்கேஷன் காட்டுது. அப்படி ஒவ்வொரு இடமா பாடிக்கிட்டே அங்கே ஒரு 200 இடத்துக்கு போய் பேசுகிறாங்க இவங்க. ஒவ்வொரு நாளும் பேசி 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 எடுக்கையில் இந்த டவர் உள்ள இடத்துலையும் பேசுகிறாங்க. முதல்ல உள்ள ஒரு டவர் சொன்னோம் இல்லையா, ஒரே இடத்துல 2 டவர்னு, 2வது டவர் இடத்துலையும் பேசுகிறாங்க. அப்படியே நெருங்கி நெருங்கி இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பேசையில் ஒரு கால் 2 டவர்லேயும் போகுது, இந்த இடத்துலையும் போகுது, அந்த இடத்துல டவர் லொக்கேஷன் ஆகுது. அது எந்த இடம் அப்படின்னா பிகேஜி கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வால்டாக்ஸ் ரோட்லேயே இருக்குது. இந்த வால்டாக்ஸ் ரோடில் பிகேஜி கார்டன் 2வது தெருவில் வந்து அங்கேருந்து பேசினா இந்த டவர்லேயும் போகுது, அந்த டவர்லேயும் போகுது. ஆஹா, இவங்களுக்கு வந்து சரி நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம், இறந்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, நகை என்னாச்சுன்னு தெரியல, தலை என்னாச்சுன்னு தெரியல, இப்போ கொலை எங்கே நடந்திருக்கு, ஏன்னா இறந்து போனவர் கடைசியாக அங்கே தான் பேசியிருக்காரு, அப்போ இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அது 100% இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திருப்பி இந்த 2 அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வர சொல்லி பேச சொல்லி அந்த சிடிஆர் பார்த்தா இதேமாதிரி 2 இடத்துலையும் கால் போகுது. அதே டயத்தில் இதில் என்னென்னா அதே இந்த 6 மணி சாயந்தரம் 6 மணி டயத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அந்த டயத்தில் பேச வைக்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இருக்குன்னு. சரி, அப்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா 3 இடங்கள்லையும் கட்டப்பை, பிளாஸ்டிக் கவர், டெக்கான் கிரானிக்கல் பேப்பர். அந்த பேப்பர் என்னன்னு பார்த்தா அப்போ உள்ள பேப்பர் 7ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது, 6ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது, 5ஆம் தேதி பேப்பர் ஒரு இதில் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தொடர்ந்து அவர் பேப்பர் வாங்குறாரு, அந்த பேப்பர் படிக்கக்கூடிய அந்த பேப்பர் 3 மொழியில் வருது இல்லையா, அதில் இங்கிலீஷ் மொழியில் உள்ளதான் இருக்குது. ஆக உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தெருவுக்கு யார் பேப்பர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் சப்ளை பண்ணுறவங்க பிடிக்கிறாங்க. மெயினான கொக்கி அவரை பிடிச்சி கேட்குறாங்க. அந்த தெருவில் மொத்தம் 400 மீட்டர் லென்த்து, கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் 2-3 போர்ஷன் இருக்குது. அதில் பார்த்தா கிட்டத்தட்ட 300 பேர் அந்த தறிக்கை வாங்குறாங்க. அதில் அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க ஜாஸ்தி, ஹிந்தியும் தமிழ் தான் அதிகமாக இருக்குது. இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறாருன்னா ஒரு 7 பேர் தான் வாங்குறாங்க. இல்லை, இது இங்கிலீஷ் பேப்பர், இது பாடியில் இருந்த பேப்பர் வந்து இங்கிலீஷ் பேப்பர். உடனே அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்குற யார் 7 பேர் அப்படின்னு சொல்லி அவரை நைட்டாக கூப்பிட்டு போய் எந்தெந்த வீடு அப்படின்னு சொல்லி வீட்டை காட்ட சொல்கிறாங்க. காட்ட சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அந்த 7 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. அவர் என்ன வேலை செய்கிறாங்க, ஏது வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் சம்மந்தமே இல்லாத மாதிரி, வீடு அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கள போய் இந்த கேஸ் விஷயமாக விசாரிக்க போகிறாங்க. அந்த 7 பேர் வந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறாங்க இல்லையா, அந்த 7 பேரில் அடுத்த லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த கோல்டு லைனில் வேலை செய்கிறவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு அந்த 7 பேர் பார்க்கல 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுது. அதில் 3 பேர் இருக்காங்க, கோல்டு 3 பேர். அந்த எதுவும் அந்த ஏரியாவே கோல்டு பஜார் ஏரியா தானே, அதில் இந்த அந்த மொத்த பேரில் 300 பேரில் சில பார்க்கல 3 பேர் தான் அந்த கோல்டு லைனில் இருக்கிறவங்க தெரியுது. அந்த 3 பேரையும் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இடத்துல போகிறாங்க. அப்போது ஒருத்தரை தேடி போகிறாங்க. கசான்ஜி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி மின்ட் ஸ்ட்ரீட் அண்ட் என்எஸ்சி போஸ் ரோட் ஜங்ஷனில் ஒரு கடை இருக்குது. அங்கே நேமிச்சந்த் அப்படின்னு ஒருத்தர் வேலை செய்யுது. அவருக்கு வயசு ஒரு கிட்டத்தட்ட 35 வயசு. அவரை போய் விசாரிக்கிறாங்க. அவர் இந்த இங்கிலீஷ் பேப்பர் வாங்குறதுல ஒருத்தர். அந்த கடை என்னென்னா ஒரு ஜுவல்லரி ஷாப், புது நகைகள் விற்கக்கூடிய கடை. தாராச்சந்துங்கிறவர் அதோட ஓனர். இவர் வந்து அங்கே வேலைக்கூடிய சேல்ஸ் ஆட்கள் இருப்பாங்களா, அதில் ஒருத்தர். இவர் ஒரு 3 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறாரு. அவரை போய் பார்த்து கேட்குறாங்க. நம்ம எஸ்ஐ பாண்டியன் பார்ட்டி போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ நார்மலாக விசாரிக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் உங்களுக்குன்னா இந்த ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள் இருக்கா, 2 குழந்தைங்கள் இருக்குது. எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டால் இது மாதிரி இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, எங்கே குடியிருக்கீங்க? இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர் கேட்குறாங்க. அப்போ ஒரு அட்ரஸ் சொல்கிறாரு. ரைட்டு, உங்கள் ஒய்ஃபு பேர் என்ன கேட்குறாங்க. அப்போது உங்கள் ஃபோன் நம்பர் என்ன கேட்குறாங்க, சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் ஃபோன் வச்சுருக்காங்களா, அவங்க நம்பர் என்ன வாங்கிக்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஃபோன் வச்சுருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னா ஒய்ஃபோட அம்மா ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. இது 3மே வந்து ஏர்டெல் நம்பர். இறந்து போனவரோட நம்பரும் ஏர்டெல் நம்பர். அந்த நம்பரை வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி மற்றவங்களையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவரோட கால் டீட்டெயில்ஸ் போட்டு பார்க்குறாங்க. யார்? நேமிச்சந்தோட கால் டீட்டெயில்ஸ். அதே அவர் மேலே மட்டும் சந்தேகம் வருது. இல்லை, எல்லாரையும் பார்க்குறாங்க. 3 பேர் வந்தாங்கல்ல, இந்த 3 பேருக்கு யார் கோல் லைனில் இருக்காங்களோ அதில் ஒருத்தர் நேமிச்சந்த். இப்போ நேமிச்சந்த் கதையை மட்டும் நம்ம பேசுவோம், ஏன்னா அவர் தான் வரார் மெயினாக. நேமிச்சந்த் இதை வந்து கால் டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. அந்த குறிப்பிட்ட 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு இவர் வீட்டுக்கும் கடைக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். காலையில் 9 மணிக்கு கடைக்கு வருவார், 9 மணிக்கு நைட்டு போயிடுவார். காலையில் 9 மணிக்கு வந்தவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. நைட்டு 9 மணிக்கு தான் ஆன் பண்ணுறாரு. ஆக அன்றைக்கி கால் டீட்டெயில்ஸ் அவருக்கு எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. இதுக்கு இடையில் இறந்து போனவரோட கால் டீட்டெயில்ஸ் எடுத்தாங்கல்ல, 9 பேருக்கு பேசுனாங்கல்ல, அந்த 9 பேரையும் பிடிக்கிறாங்க. யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. பேரலாக அதுவும் நடந்துக்கிட்டே. ஆமாம், இது 40 நாள் ஓடிச்சு. இதில் 10 டீம் போட்டாங்க. 10 டீம் போட்டு 10 டீமும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்குறாங்க. அந்த கால் டீட்டெயில்ஸ் எடுக்கையில் அதில் கடைசியாக 6-9 மணிக்கு, மாலை 6-9 மணிக்கு ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு லேடிகிட்ட அவர் பேசியிருக்காரு. அந்த ராஜலட்சுமியோட நம்பர் எடுத்து ராஜலட்சுமியை தூக்கிட்டாங்க. ராஜலட்சுமியை கொண்டு வந்து விசாரித்தா அவங்கள விசாரிக்கல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நானும் இது மாதிரி நகை கடையில் வேலை பார்த்தேன், செல்வகுமார் ஏற்கனவே அங்கே வேலை பார்த்தாரு, அதனால் எங்களுக்குள்ள பழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசியிருந்தோம், அடிக்கடி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இப்போ கடைசியாக எப்போ பேசுனீங்க அப்படின்னு அவங்க அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அது மாதிரி அன்றைக்கி 6ஆம் தேதி அன்னைக்கு, அந்த 7ஆம் தேதி 7/6/2009 சாயந்தரம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசியிருந்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் திடீர்னு அப்படின்னு சத்தம் கேட்டது. ஃபோனு கட் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் ஏதாவது பைக்கில் கீழே போகல, இல்லை யாராவது மேலே இடிச்சிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவல்துறைக்கு அந்த டீம் பொறி தட்டு கேஸ் வந்து டிடெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவோட கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. வேற யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்க அப்படி பார்த்தா புளியந்தோப்பு சேர்ந்த ஒரு ரவுடி, அவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கான்டாக்ட் இருக்கு. உடனே நம்ம காவல்துறை தான் உடனே மூளை பயங்கரமாக வேலை செய்வேன், சந்தேகப்பட்டு அவனை தூக்கிடுறாங்க. எங்கெங்கேயோ போதே சார் கேஸ். அவனை தூக்கிக்கொண்டு அவனை விசாரிக்கிறாங்க. அவன் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறான். காவல்துறை என்ன நினைச்சாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த டீம் இப்போ இந்த அம்மாவுக்கும் இந்த இவருக்கும் பழக்கம் இருக்குது, அப்போ இவங்க தான் நகையை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி, இவன் நகையை எடுத்துகிட்டு வராங்கிறத தெரிஞ்சு ரவுடி பையன்கிட்ட சொல்லி, அவங்க அந்த பழக்கம் உள்ள ஆண் நண்பர் ரவுடிகிட்ட சொல்லி இவனை கொலை பண்ணி நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவனை தகுந்த முறையில் விசாரித்து அவன் நலுக்கி பாத்ரூமில் வலிக்கி விழுந்து அவன் காலெலாம் உடைஞ்சு போச்சு. இவனை தான் விட்டாங்கன்னா இவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு, இவனுக்கு யாரெல்லாம் அசோசியேட்ஸு எல்லாரும் அப்படி தூக்கிட்டாங்க. தூக்கி எல்லாரும் விசாரித்து எல்லாரும் பாத்ரூமில் வலிக்கி விழுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதில் அந்த லேடி சொன்னாங்க இல்லையா, அந்த டைமுக்கு அப்புறம் அந்த ஃபோன் வேலை செய்யலை. ஸோ இந்த சம்பவத்தில் இறந்து போனவர் 7ஆம் தேதி 6வது மாதம் 2009 அன்று மாலை 6 மணிக்கு 9 நிமிடத்துக்கு தான் இறந்து போயிருக்கணும், இந்த இடத்துல தான் இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. நாட் கன்க்ளூஷன், அதுக்கு எந்த இது எவிடன்ஸ் கிடையாது, இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற முடிவுக்கு வராங்க, தோராயமான முடிவுக்கு வராங்க. இப்போ யாரை தான் அந்த அக்யூஸ்ட் பிடிக்கணும், அதில் வந்து நகையை ரெக்கவரி பண்ணணும். மெயினானது நகை தான். அன்னைக்கு வந்து அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 70 லட்சம். இன்னைக்கு அதோட மதிப்பு 1 கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கிட்ட போயிடும். அப்புறம் 2 கோடியை தாண்டிடும். இது ஒரு பக்கம் அந்த டீம். இந்த பாண்டியன் டீம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் அந்த அவனோட வீட்டெல்லாம் போய் அவனை கூட்டு போய் அவன் வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லி வீட்டெல்லாம் பார்க்குறாங்க. வீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை சரின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இவன் கொடுத்தான் இல்லையா நேமிச்சந்த்,
அந்த 3 நம்பர், ஒன்று இவன் நம்பர், அதில் பார்க்கல அன்றைக்கி எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை இந்த சம்பவம் டைம், அதாவது சந்தேகப்படக்கூடிய டைமில். அதுக்கு அடுத்தால அந்த கடையில் போய் இவன் இல்லாத சமயத்தில் போய் ஓனர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் அன்றைக்கி முழுக்க கடையில் இருந்தானா? அப்போ ஓனர் சொல்கிறாரு, சாயந்தரம் 4 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் பெர்மிஷன் வாங்கணும், வாங்கிட்டு போயிட்டு 7 மணிக்கு தான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, பாண்டியன் அண்ட் பார்ட்டிக்கு ஐடியா கிடச்சிருச்சு, சரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியலையே. அடுத்தால என்ன பண்ணுறாங்க, இவன் கொடுத்த இவனோட ஒய்ஃப் நம்பர் அதை கால் டீடைல்ஸில் போடுறாங்க. ஒய்ஃபோட அம்மா பேரில் ஒரு ஃபோன் இருக்குது. இதில் என்னென்னா, அப்போ ஒரு வசதி உண்டு, சியூஜி அப்படின்னு ஒரு வசதி. ஒரு நம்பர்லேருந்து 2 நம்பருக்கு ஃப்ரீயாக பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸாக என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. அந்த ஆப்ஷன் பிரகாரம் 3 ஃபோன் இருந்ததுன்னா இந்த 3 ஃபோனுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம், எவ்வளவு நேரம் பேசினாலும் ஃப்ரீ. அப்படி பார்க்கல ஒய்ஃபோட அம்மா நம்பர்லேருந்து ஒய்ஃப் நம்பருக்கு அந்த 7/6/2009 சாயந்தரம் 5:59 ஒரு கால் வந்திருக்கு. கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து, ஆமாம், கொலை வந்து 6:09 கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்து அம்மா ஃபோன்லேருந்து மக ஃபோனுக்கு, இவனோட மாமியார் ஃபோன்லேருந்து என் ஒய்ஃப் ஃபோனுக்கு வந்திருக்கு. இவனை விசாரிக்கல. அந்த சம்பவம் நடந்த நாளில் வீட்டில் யாரெல்லாம் இருந்தான்னு கேட்டால், என் ஒய்ஃபு இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்க, பையங்க 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எந்த ஸ்கூலில் படிக்காதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்கூலில் போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த பசங்க தான் படிக்கிறாங்க, ஊருக்கு போயிருக்காங்க, அந்த தேதியில் ஊருக்கு போயிருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போது இவனோட ஒய்ஃபு இங்கே இல்லை, இவங்க மாமியார் வீட்டோட அவங்க இருக்காங்க. அந்த டேட்டில் இவனோட ஒய்ஃபு என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னா, தான் பேரில் இருக்கக்கூடிய ஃபோனை இவங்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. எது இருந்தாலும் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து பேசிக்கலாம் இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இவன் அந்த ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறான். இவங்கிட்ட 2 ஃபோன் இருக்குது. இவன் ஃபோன் ஒன்று, என் ஒய்ஃப் பேரில் இருக்க ஃபோன். ஒய்ஃபு பேரில் இருக்க ஃபோனில் 5:59 கால் வருது. எந்த லொக்கேஷனில் வருதுன்னா, அவன் வீட்டு லொக்கேஷனில் வருது. 5:59 அவன் எங்கே இருக்கணும்? கடையில் இருக்கணும். ஆனால் 5:59 வீட்டுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை இவன் அட்டன் பண்ணியிருக்கான். என்ன சார் இது பயங்கர அட்டன் பண்ணி, நான் பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். 20 செகண்ட் தான் பேசுகிறான். ஆக மாட்டிட்டான். கடையில் இருக்க வேண்டியவன் கடையில் இருந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தானா ஓகே. ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுறான். அப்போது வீட்டுக்கு வந்திருக்கான். கடையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. 6:09 இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட பேசியிருந்தான் அப்படின்னு கத்தினா அதோட சரி ஆஃப் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவனை முறைப்படி விசாரிக்கிறாங்க. முறைப்படி கொண்டு போய் காவல்துறை எப்படி விசாரிக்கணுமோ அந்த முறையில் விசாரிக்கலை, ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் ஒத்துக்கிறான். எப்படி ஒத்துக்கிறான்னா, இந்த மாதிரி எப்படி ஃபோனில் நீ பேசின, வீட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு கேட்கல, வேறு வழி இல்லாமல் ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்போ கேட்குறாங்க, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. அப்போ சொல்கிறான். அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எங்கள் கடைக்கும் அவன் சப்ளை பண்ணுவான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் 2 கிலோ தங்கம் வேணும்னு கேட்குறாங்க, செயின் வேணுங்கிறாங்க, அது நீ உங்கள் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடு, கேஷ் கொடுத்து வாங்கிக்குவாங்க போய் அப்படிங்கிறேன். இவனும் நம்பி அதே மாதிரி கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துட்றான். அன்றைக்கி 5 கிலோ நகை வருது. 3 கிலோ தான் ஆக்சுவலாக ஆர்டர், 2 கிலோ இவனுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லி ஆர்டரில் 2 கிலோ 150 கிராம் உள்ள செயினை எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த இது முடிச்சிடறான். டெலிவரியை முடிச்சுக்கிட்டு இவங்கிட்ட நேராக வரான் கடைக்கு. இவன் என்ன சொல்லுங்கள், இதனால என்னோடய ஃபோனில் பேசாத, ஃபோனை கடையில் அலோவ் பண்ண மாட்டாங்க, நேராக வா அப்படிங்கிறான். அதே மாதிரி நேராக கடைக்கு போய் கடைக்கு வாசல் வெளியே நிற்கிறான். அவன் உள்ளேருந்து இவனை பார்த்துட்றான். பார்த்தோன்னா அவன் பெர்மிஷன் போட்டு வெளியே வந்துடுறான். வந்துட்டு இவன் வண்டியை இவன் எடுத்து வந்திருக்கான்ல, அந்த வண்டியை கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் அவன் கடை பக்கத்துலேயே இறந்து போனவன் கடையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நிறுத்தி சொல்லிவிட்டு ஏன் வண்டியில் வான்னு சொல்லி அவன் ஸ்கூட்டரில் இவனை ஏற்றிக்கிறான். அந்த ஸ்கூட்டர்னா முன்பக்கம் இடம் இருக்கும் பார்த்தீங்களா, பை வைக்கிறதுக்கு வசதியாக, அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சுருக்கான். அந்த ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போகிறான். ஏற்றிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டு போகிறான். கூட்டு போய் சொல்கிறான், நீ உட்காந்துரு, இப்போ வருவாங்க பார்ட்டி, பணத்தோடு வருவாங்க,
நீ கேப் இது இப்போ டெலிவரி பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறான். இவனும் நம்பி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ இவனுக்கு ஃபோன் வருது. இவன் ஃபோன் பண்ணுறான். ஒரு 9 கால் பேசினான்னு சொன்னான் இல்லையா, அது மாதிரி இவன் பேசிகிட்டே இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் அவன் முன்னாடி அவனுக்கு ஃபோன் பண்ணுது. அவங்க அம்மா நம்பர்லேருந்து சிவிஜி நம்பரில் இவன் நம்பரில் பேசுது. இவன் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லி கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் இதாகி வேறு எங்கேயோ அந்த பெண்ணுக்கிட்ட லயிச்சு பேச ஆரம்பித்த உடனே அந்த இது இருக்குது பாருங்கள், அது என்ன சொல்லுவாங்க, வீல் மாற்றுறதுக்கு ஜாக்கியா சார், ஜாக்கி, அந்த ஜாக்கியை எடுத்து ரெடியாக வச்சுருக்கான். பின்பக்கமாக இருந்து ஒரே அடி தலையில் ஓங்கி அடிச்சிடறான். அவன் எதிர்பாராம அந்த அடியில் அவன் ஆன்னு கத்துறான். ஃபோன் அப்படி கீழே விழுது. கீழே விழுந்தப்பறம் அந்த இது ஜாக்கியே வச்சு திருப்பி மண்டையை அடின்னு அடித்து நசிக்கிறான். ஸ்பாட்லேயும் அவன் இறந்துடுறான். இறந்து போனதுக்கப்புறம் அவன் வச்சுருந்த நகையை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் போட்டு கூட வந்து சில பேப்பர்களோட சேர்த்து அங்கே வீட்டிலேயே வச்சுட்டு இவன் திருப்பி போயிடுறான். திருப்பி கடைக்கு போயிடுறான். கடைக்கு போய் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். வேலையை முடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வேலையும் பார்த்துட்டு வேலையை முடிச்சு நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறான், யோசிச்சு பார்க்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பாடியை டிஸ்போஸ் பண்ண இவன் ஒல்லியான ஆள். இது 2வது மாடி. 2வது மாடியில் இவன் வீடு இருக்குது. அப்போது அங்கே எப்படின்னா சின்ன சின்ன சந்தாக இருக்கும். அவ்வளோ லேஸில் போக முடியாத ஆட்கள்னால், அதாவது வண்டி ஸ்கூட்டர் போகிறதே பெரிய, நடந்து போகிறதே கஷ்டமான இருக்கும். அந்த மாதிரி இடம் அது. அப்போது என்ன பண்ணுறான், ஏற்கனவே அருவாள் வாங்கி வச்சுருக்கான். 3 அருவாள். யதார்த்தமாக இருக்கா இல்லை பிளான் பண்ணி பக்கவா ஜாக்கியெல்லாம் தூக்கி மேலே கொண்டு வைக்கிறான். ரைட்டா. கரெக்டாக 3 அருவாளை வச்சு கையெல்லாம் வெட்டுறான். பை வரையிலே பேக் வாங்கிட்டு வந்துடுறான். அந்த பேக்குக்கு உள்ளே போடக்கூடிய பிளாஸ்டிக் கவர் இருக்குது, பெரிய பெரிய கவர், அந்த கவரும் வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்து கை 2ஐயும் வெட்டி ஒரு கவரில் போட்டு ஒரு பேக்கில் வைக்கிறான். வச்சு மேலே அதுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்க பேப்பர், நியூஸ் பேப்பர், அதை தூக்கி வைக்கிறான். அதுக்கு இடத்துல கால் பகுதியை தனியாக வெட்டுறான். அதை வந்து மடக்கி அதை ஒரு பையில் வைக்கிறான். கவரில் போட்டு ஒரு பையில் வச்சு அதுக்கு மேலே அதை வைக்கிறான். இன்னொரு பேப்பர், மெக்கானிக்கல் பேப்பர். அதே மாதிரி முண்டம், அதே மாதிரி 3 பேக் பண்ணிடுறான். அப்புறம் தலை இருக்கு இல்லையா, தலையை கட் பண்ணான்ல, முண்டம்னா தலையை கட் பண்ணால் தான் வரும். அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு கட்டி வச்சிடறான். இவன் என்ன பண்ணுறான், இந்த ஸ்கூட்டர்லேருந்து ஒன்றா எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல போடுறான். முதல்ல சட்டநாயக்கு இதில் போடுறான். 2வது வந்து இந்த 2ஐயும், அது கிருஷ்ணபத்திரியில் போட்டான் இல்லையா, 2 முண்டமும் கால்களும், அதை ஒரே இதில் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒன்று அந்த மனையில் ஒன்று போட்டு கடைசியில் தலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுங்குயூரில் இருக்கக்கூடிய அங்கே வந்து குப்பைமேடு இருக்குது, அந்த குப்பைமேடில் கொண்டு போட்டு வந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அதெல்லாம் கரெக்டுப்பா, நகை எங்கே அதை சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறான், இது மாதிரி அந்த நகையை வந்து எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தேன். போலீஸ் என்னைக்கு வீடு தேடி விசாரிக்க வந்தாரோ இது எல்லாத்தையும் பட்டதுன்னா இந்த இன்ஸ்பெக்டர் இவர் சப் இன்ஸ்பெக்டர் யஷகி பாண்டியன் அவரும் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கொடுத்து இவ்வளவும் பண்ணுறாங்க. கடைசியில் அக்யூஸ்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க மேலதிகாரிகளுக்கு. மேலதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேல்கொண்டு விசாரணை, நகை வரணுமே, இப்படி கொலை நடந்துன்னு தெரியணுமே. அப்போ நகையை வந்து என்ன சொல்கிறான், அது மாதிரி போலீஸ் வீடு தேடி வந்த உடனே இந்த நகையை பக்கத்து வீட்டில் ஒரு பையில் போட்டு கூட சில டாக்குமெண்ட்டோடு சேர்த்து வச்சு இந்த நகையை அப்படியே வந்து எங்கள் ஓனர் வீட்டில் ஐடி ரைடு வருது, இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, அதனால் டாக்குமெண்ட், முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இங்கே கொடுத்து வைக்க சொன்னார், என்கிட்ட கொடுத்தாரு, இங்கே என்னையும் தேடி வருவாங்க, அதனால் நீங்கள் வச்சுருங்க, ரைடு முடிஞ்சோடனே வாங்கிக்கிறங்க. அவங்க அதை வாங்கி அப்படியே ஓரமாக போட்டு வச்சுருவாங்க. அதில் என்ன இருக்குன்னு அவங்க பார்க்கல, என்னென்ன அப்படியே வாங்கி அப்படி ஒரு ஓரமாக குப்பையெல்லாம் கிடையாது, அதையும் சேர்ந்து கிடக்கு. அப்போ இவனை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் கேட்டான்னா அந்த இது எடுத்து கொடுக்குறாங்க பேக்கை. திறந்து பார்த்தா அந்த 2 கிலோ 150 கிராம் நகையும் அப்படி இன்டாக்டாக இருக்குது. இது போக இன்னொரு செயினும் இருக்குது. என்ன செயின்னா, இறந்து போனவர் போட்டிருந்த செயின், அதுவும் கூட இருக்கு. ஆக அவன் அதோடு சேர்ந்து மாட்டிக்கிட்டான். அந்த இறந்து போனவரோட தலையை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியமிச்சந்தை கேட்டப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொடுங்குயூரில் குப்பைமேட்டில் கொண்டு இந்த பிளாஸ்டிக் பேப்பர், கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் காட்ட சொல்கிறாங்க. அவர் இடத்த காட்டுறாரு. அந்த அவர் காட்டின இடத்துல வந்து அன்னன்னைக்கு குப்பைகள் போட்டு அந்த குப்பைகளை வந்து அடுத்த நாள் வந்து எடுத்து அவங்க வந்து எரிச்சிடுறதோ இல்லை அதை வந்து இது மாதிரி பண்ணுறதோ அது மாதிரி பண்ணக்கூடிய இடம். அதனால் ஒரு 20 கான்ஸ்டபிள்ஸ் கூட ஏஆர் கான்ஸ்டபிள்ஸ் வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக தோண்டி துருவி பார்த்தோம். அதில் அந்த தலை கிடைக்கல.
அது என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கொலை நடந்து 48வது நாள் தான் அவர் கிடைக்கிறாரு. இந்த 48 நாட்களில் அந்த இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனாலும் கூட நீதிமன்றம் அதை கருத்தில் கொள்ளாமல் இவர் தான் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு காணாமல் போன நகை இவர் மூலமாக தான் ரெக்கவரி ஆகுது, இறந்து போனவரோட நகை இவர் மூலமாக தான் ரெக்கார்ட் ஆகுது. இது போக இவர் வீட்டில் தான் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த டவர் லொக்கேஷன், அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ், இவரோட மனைவி அந்த நேரத்துக்கு அங்கே பேசின கால் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே டேலி ஆகிறதுனால நீதிபதி அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுத்தார். ஆனால் இது வரைக்கும் அந்த தலை கண்டுபிடிக்கப்படலை. அதுதான் அந்த வழக்கினுடைய கடைசி ஸ்டேட்டஸ் தலை கண்டுபிடிக்கப்படலை. இது வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டருக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அந்த இசங்கி பாண்டியன் அவருக்கும் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் 2 பேருக்கும் மணி ரிவார்டு கொடுத்தாங்க. ஒரு பயங்கரமான வழக்கு, நிறைய திருப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஒரு எஸ்ஐயும் ஹெட் கான்ஸ்டபிளுமே இந்த வழக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு போலீஸ்னால் நம்ம எதுக்கு உலகத்திலே சிறந்த போலீஸில் 2வது போலீஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அதாவது காவல்துறையில் கெட்டவங்க இருக்கலாம், ஆனால் காவல்துறை இது மாதிரி திறமையான ஆட்களும் இருக்கிறாங்க. அவங்க தான் 90% இருக்காங்க. அதனால தான் நம்ம காவல்துறை இன்றைக்கும் பேசப்படுது. அந்த தவறு செய்கிறது மட்டுமே நம்ம ஹைலைட் பண்ணுறோமே தவிர இது மாதிரி நல்ல திறமையான அதிகாரிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 48வது நாள் தான் பிடிக்கிறாங்க. 40 நாளில் யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு கை கால், இறந்தவர் யாருன்னு தெரியல, அப்புறம் இறந்தவர் யாருன்னு தெரிஞ்சுது, அப்புறம் அவர் நகை திருடு போச்சுன்னா அப்போ நகை திருடு போச்சு, நகை எங்கே, கொன்னவர் யார், எந்த இடத்துல நடந்தது, எப்படி நடந்தது, எதுவுமே தெரியல. இதில் நிறைய பேர் வழுக்கு வேறு விழுந்துட்டாங்க ரவுடிங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க என்னென்னமோ செஞ்சதுக்கெல்லாம் இந்த வழக்கில் எப்படியோ சுற்றி மாட்டிக்கிட்டு அவங்க கைகாலெலாம் போச்சு. அதான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தவறு செஞ்சவன் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்கணும். இந்த நேமிச்சந்த் அப்படின்னு ராஜஸ்தானை சேர்ந்தவன், இறந்து போனவன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன், கொடுங்கூரை சேர்ந்த ஒரு தமிழ் பையன். அவனுக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. நேமிச்சந்துக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. 2மே ஆண் குழந்தைகள். அவன் எந்த தப்புமே பண்ணாமல் கொலை செய்யப்பட்டான். இவன் தப்பு செஞ்சு ஜெயிலில் இருக்கிறான். அதனால் அதை பார்க்கக்கூடிய நேயர்களே, நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது. அதே மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும். இதில் அவர் இறந்து போனதுக்கு காரணம் என்னென்னா, அவர் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது தான். அவரை ஆசையை தூண்டிட்டான். இவன் அதாவது ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, ஒருத்தனை ஏமாத்தினோம்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவோம், சதுரங்க வேட்டையா. அதே மாதிரி இவனோட ஆசையை தூண்டி நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் வரக்கூடிய லாபத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவனோட ஆசையை தூண்டி இவனை தவறாக அவங்க முதலாளிகிட்ட பேச வச்சு அவங்க நகையை அனுப்ப வச்சு அதை இவன் பயன்படுத்திக்கிட்டு கொண்டு போய் நகையை திருடிட்டு விட்டால் கூட பரவாயில்ல, அவனை கொலையும் பண்ணிட்டான். ஆனால் உயிரோடு விட்டுருந்தா இவன் தான் சொல்லிடுவான். அதனால் பக்காவாக பிளான் பண்ணி கொலையும் பண்ணிட்டான். ஒரு உயிர் போயிடுச்சு, போன உயிர் திரும்பி வருமா? அதனால் நேயர்களே உஷாராக இருங்க. எந்த நேரத்துலையும் நமக்கு எங்கேருந்தும் ஆபத்து வரலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. நல்லவங்களும் கெட்டவங்களாக மாறுவாங்க, கெட்டவங்களும் மாறுவாங்க. நம்மளோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.